அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர். சரியான விடை ஜி சுப்பிரமணியம். ஆப்ஷன் பி சரியான விடை. தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் டேஸ் இடத்தில் கண்டறிக்கப்பட்டுள்ளன. சரியான விடை கீழடி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை எம்.எஸ். சுவாமிநாதன். விஸ்வநாதன் கிடையாது, எம்.எஸ். சுவாமிநாதன். ஆப்ஷன் பி. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள். சரியான விடை கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல? காடுகளின் பரப்பளவை குறைத்தல். இது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல. ஆப்ஷன் சி. இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? சரியான விடை ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை ராஜஸ்தான். தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் சென்னையில் உள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழ்நாட்டின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர். சரியான விடை புலித்தேவர். தமிழ்நாட்டின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் புலித்தேவர். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கோதுமை களஞ்சியம். சரியான விடை பஞ்சாப். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நியூட்டனின் 3ஆம் விதி டேஸ் உள்ள பொருள்களுக்கு பொருத்தம். ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். ஆப்ஷன் சி சரியான விடை. நியூட்டனின் 3ஆம் விதி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும். கொஸ்டின் 2, குருதியில் உள்ள உலோகம். குருதி அதாவது ரத்தத்தில் உள்ள உலோகம் Fe, இரும்பு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலை. உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நான்காவது கொஸ்டின், ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள். சரியான விடை 1948 டிசம்பர் 10. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் 1948 டிசம்பர் 10. கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை அமுக்தா மால்யதா. இது தெலுங்கில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான காவியம். கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம். ட்ரிபினோசோமியாசிஸ் என்ற நோயை கடத்தும் உயிரி. இப்படிப்பட்ட நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு இந்த தூக்கம், ஆப்பிரிக்கா தூக்க வியாதி சொல்றாங்கல்ல, உறங்கிக் கொண்டே இருக்கும் நோய், அந்த மாதிரி நோயை ஒரு பூச்சி உண்டாக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செட்சி பூச்சி. எய்ட்ஸ் உயிர்கொல்லி வைரஸுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மருந்தின் பெயர் என்ன? சரியான விடை சைட்டோரூடின். ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் அரிசி புரட்சி நிலமாக அறியப்படுவது எது? சரியான விடை பிலிப்பைன்ஸ். ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் தலக்காற்று எது தலக்காற்று இல்லை? சரியான விடை வியாபார காற்று. ஆப்ஷன் சி. கேட்ரி சிங்கானா பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் பெற்ற பகுதி? இந்த பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. இந்த பகுதியில அதிகப்படியா காப்பர் கிடைக்குது. ஆப்ஷன் டி சரியான விடை தாமிரம். சூப்பர் நோவா என்ற கலை சொல்லானது யாரால் பயன்படுத்தப்பட்டது? சூப்பர் நோவா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வானியல் அறிவியல்ல நட்சத்திரங்கள் வெடிப்பதை குறிக்குது. சூப்பர் நோவா என்ற அந்த கலை சொல்லானது யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா எஃப் ஹெலி. ஆப்ஷன் ஏ. இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம். சரியான விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆப்ஷன் சி சரியான விடை. இன்னைக்கான ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? சரியான விடை குப்த அரசர்கள். ஆப்ஷன் டி சரியான விடை. குப்தர்கள் அப்படின்னா யாரு?
குப்தர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு பண்டைய அரச மரபாக இருந்திருக்காங்க. இவங்க கிபி 320 550 வரையும் இவங்க ஆட்சி காலம் இருந்தது. குப்த வம்சத்தின் நிறுவனர் ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறமா முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தர்குப்தர் என இவங்களுடைய அந்த அரச மரபு நீண்டுகிட்டே போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோவிலானது குப்த அரசர்கள் காலத்துல கட்டப்பட்டு இருக்கு. இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? குப்தர் அரசர்கள். ஆப்ஷன் டி. அடுத்த வினா, சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் டேஸில் இயற்றப்பட்டது. சரியான விடை மே 2005. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, அதாவது அமலுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2006. அடுத்த வருடம் நடைமுறைக்கு வருது, அமலுக்கு வருது. அடுத்த வினா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் உள்ளது? அது என்ன பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தாவரவியல் அளவிலான தென்மண்டல அலுவலகம், ஷார்ட் ஃபார்ம்ல BSI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1890 பிப்ரவரி 13. யார் காலத்துல பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் அந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூர். ஆப்ஷன் சி சரியான விடை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? சரியான விடை 23, 24. ஆப்ஷன் டி. ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன? சரியான விடை சுயமரியாதை இயக்கம். ஆப்ஷன் பி. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். சரியான விடை அவசர நிலை காலங்களில். ஆப்ஷன் சி. தமிழ் மொழியின் தொடர் வரலாற்றின் மதிப்பிடப்பட்ட காலம். சரியான விடை 2500 வருடங்கள். ஆப்ஷன் பி. 1931 ஆண்டு பெரியார் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார்? சரியான விடை ரஷ்யா. ஆப்ஷன் பி. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. ஆப்ஷன் சி. எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை ரான்சன். கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் யாது? சரியான விடை சிலிக்கா. ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ்கண்ட நைட்ரஜன் சேர்மங்களில் எது சிரிக்க வைக்கும் வாயு என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை N2O நைட்ரஸ் ஆக்சைடு. ஆப்ஷன் பி. சூரிய கதிர்களில் காணக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கான சக்தியை வழங்குகிறது. அவற்றின் அலை நீளம் குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ 300 nm to 720 nm. உலக பசுமை நகரம் விருது 2022 பெற்றது. சரியான விடை ஹைதராபாத். ஆப்ஷன் சி. எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை நர்மதா. ஆப்ஷன் பி. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது? சரியான விடை 18 அடி. சூர் வம்சத்தை நிறுவியவர்? சரியான விடை ஷெர்ஷா. ஆப்ஷன் பி. சிவாஜியின் அஷ்டபிரதானத்தின் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ சரியான விடை நியாயாதீஷ். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என பலராலும் அறியப்பட்டவர்? சரியான விடை சூர்தாஸ். ஆப்ஷன் சி. கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக. வருமான வரி, விற்பனை வரி, வெகுமதி வரி, சொத்து வரி. மறைமுகமா நம்ம கிட்ட இருந்து வரியை வாங்குறது தான் விற்பனை வரி.